அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கும் ஜெஃப்ரி ஆர்ச்சர் அவர்களோட சம்திங் ஃபார் நத்திங் அப்படின்ற கதையை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட நாயகன் ஜேக்கு, அவனோட மனைவி எலிசபெத், 2 பசங்களோட நியூயார்க் நகரில் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நடுத்தர வயதுமிக்க இளைஞர். ஜேக்கோட அம்மாவும் அதே நியூயார்க்கில் வேற ஒரு பகுதியில் வாழ்ந்துட்டு வராங்க. இருக்கிறதுலயே சரியான சோம்பேறி ஜேக்கோ மாதிரி யாருமே கிடையாது. ஆஃபீஸுக்கு டைமுக்கு போகணும் அப்படின்னா டைமுக்கு போக மாட்டான். ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவான் டைமுக்கு போகாம. சரி, ஆஃபீஸில் ஏதாவது மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னா சரியான நேரத்துக்கு மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டான். ஆஃபீஸ்லேயும் சரி, இன்னைக்கு ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை இந்த ஃபைலை கம்ப்ளீட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதையும் முடிக்க மாட்டான். சரி, வீட்லயாவது அவங்க மனைவி எலிசபெத் இந்த வேலையை நான் வர்றதுக்குள்ளேயும் முடிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. இவன் பண்ணணும்னு நினைப்பான், ஆனா பண்ணி முடிக்க மாட்டான். அவனோட மனைவி எலிசபெத் வந்து திட்டுவா, இவ்வளோ தூரம் சொல்லிட்டு போய் இந்த வேலையை நீங்க முடிக்காம வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவா. சரின்னு இது ஒரு பக்கம் போக, ஜேக்கோட அம்மா வயசு 82 ஆகுது. இந்த வயசுலயும் அவங்களோட வேலையெல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணுவாங்க. எல்லா வேலையும் டைமுக்கு முடிக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி டைமுக்கு முடிச்சிருவாங்க. திங்கக்கிழமை ஒரு வேலை, செவ்வாய்க்கிழமை ஒரு வேலை, புதன்கிழமை ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நாட்களுக்கு எல்லாத்துக்குமே ஷெட்யூல் போட்டு வாழக்கூடியவங்க. திங்கக்கிழமையா இருந்தா அவங்க அக்கா வீட்டுக்கு போவாங்க, நான்சி பெரியம்மா வீட்டுக்கு போவாங்களாம். செவ்வாய்க்கிழமையா இருந்தா அவங்க தெருவுலயே அவங்களோட ஃப்ரெண்டு ஜெகேரியா அப்படின்னு இருக்காங்க, அவங்களோட போய் கார்ட்ஸ் விளையாடுவாங்களாம். கார்ட்ஸுமே அந்த வயசுலயுமே நல்ல மெமரி பவர்ல அவ்வளோ அழகா விளையாடுவாங்களாம். அவங்க தான் எப்பவுமே வின் பண்ணுவாங்களாம். புதன்கிழமை ஆனா எங்கேயும் போக மாட்டாங்க, வீட்டில் உட்காந்து சில முக்கியமான சீரியல்ஸ்லாம் பார்ப்பாங்க, நாடகம் அப்படிலாம். இந்த மாதிரி வியாழக்கிழமை ஒரு வேலை, வெள்ளிக்கிழமை ஒரு வேலை. அதே சனிக்கிழமையா இருந்தா நியூயார்க் அந்த பேப்பரை வாங்கி அட்டு டு அட்டை படிச்சு வைக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையா இருந்துச்சு அப்படின்னா அவங்க அம்மா கிளம்பி நேரம் ஜேக் வீட்டுக்கு வந்துருவாங்க. இதுதான் அவங்களோட அம்மாவோட ஷெட்யூல். இவ்வளோ வேலைக்கு மத்தியிலையும் ஜேக்கு சரியா ஒவ்வொரு நாளும் 6 மணிக்கு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணணும். சரி, சில நாள் இவன் என்ன செஞ்சிருவான் அப்படின்னா மறந்துடுவான். ஃபோன் பண்ணணும்னு நினைப்பான், ஆனால் மறந்துடுவான். சரி, சில நாள் 6:10க்கு கால் பண்ணுவான். 6:10க்கு கால் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா 6:10க்கு கால் பண்ணால் அவங்க அம்மா திட்டுவாங்க. ஜேக்கு, உனக்கு சரியாகவே இந்த டைமுக்கு போடணும்னு தெரியாத, எத்தனை டைம் உன்ட்ட சொல்லியிருக்கேன், 6 மணிக்கு போட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரமாக அவனை போட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். சரி, நம்ம ஏன் கால் பண்ணணும், ஏன் அம்மாக்கு ஏன் கால் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்க முடியாது. ஏன் அப்படின்னா இவனோட வருமானத்தை வச்சு அவனால அவன் குடும்பத்தை சமாளிக்க முடியல. அதனால அவங்க அம்மா அவங்களோட பென்ஷன்ல பாதியே இவனுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. இவன் ஒரு நாள் கால் பண்ணாம விட்டாலும் என்னோட பணம் உங்களுக்கு பெருசா தெரியுது, நான் முக்கியம் இல்லையா அப்படின்னு திட்டுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்யணும் அப்படின்னா டெய்லி கூப்பிடுவான் அம்மாவுக்கு கால் பண்ணி. இப்போ மாதிரி அப்போ என்ன பண்ணி லேண்ட்லைன் ஃபோனு தான். சரின்னு ஒவ்வொரு நாளும் பேசும்போது அவங்க அம்மா என்னதான் அப்படி பேசுவாங்க டெய்லி அப்படின்னா, இன்னைக்கு பெரியம்மா வீட்டுக்கு போனேன்னா அது நடந்துச்சா இது நடந்துச்சா அதை தான் சொல்லுவாங்க. சரி, இன்னைக்கு போனேன்னா டிவி சீரியல்ல இந்த போணுச்சு, இந்த சீன் போணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்க அம்மா வழக்கமா பேசுறது. இவனும் ஆன்னு என்ன செய்வான் அப்படின்னா கேட்டுட்டே இருப்பான். இதே மாதிரி எலிசபெத்தும் என்ன செய்வா அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ அம்மா வீட்டுக்கு போயிடுவா. எப்படின்னா சனி ஞாயிறுலாம் இங்க மாமியார் இங்க வந்துருவாங்க, இவளால என்ன பண்ண முடியும். அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்ன செஞ்சிருவா அப்படின்னா இவ அங்க போயிருவா. இருக்குதுலேயே ஜேக்குக்கு பெரிய ஆசை என்ன அப்படின்னா ஒரு நாளாவது அம்மா கிட்டேயும் மனைவி கிட்டேயும் திட்டு வாங்காம இருக்கணும் அப்படின்றதுதான். ஏதாவது ஒரு பெரிய காரியம் பண்ணணுங்க, பண்ணி பார்த்தியா நான் எவ்வளோ பெரிய ஆளு பார்த்தியா, நான் ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு அவங்க அம்மா முன்னாடியும் மனைவி முன்னாடியும் ஒரு கெத்தாக இருக்கணும் அப்படின்றது அவனோட பெரிய நீண்ட கால ஆசை அப்படின்னு கூட சொல்ல. அவன் எப்பவும் போல அந்த ஃப்ரைடேயும் அன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டான், 5:45. சரின்னு அவங்க அம்மாவுக்கு எனக்கு 6 மணிக்கு நம்ம இன்னைக்காவது சரி அம்மாவுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கான். கடைசி 6:10 ஆயிட்டு. சரி, அம்மாவுக்கு எப்படி திட்டத்தான் போகிறாங்க, இருந்தாலும் அம்மாவுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லேண்ட்லைனில் இருந்து கால் பண்ணுறான். அவங்க அம்மாவோட ஹேபிட் எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிங்கு செகண்ட் ரிங்லலாம் எடுக்க மாட்டாங்க, 3வது ரிங்கில் தான் எடுப்பாங்க. இவனும் அன்னைக்கு என்ன செய்கிறான் அப்படின்னா கால் பண்ணுறான். முதல் ரிங்கு, 2வது ரிங்கு, 3வது ரிங்கில் அம்மா எடுக்கணும்ல, ஆனால் எடுக்கலை. இந்த மாதிரி 4, 5, 6, 7 அப்படி 7 ரிங்கு வரை போச்சு, எடுக்கலை. என்ன ஆச்சு இன்னைக்கு, அம்மாவுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா,
சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை வைக்க போறான். அப்போம்போது அந்த ஃபோன்ல கிராஸ் டாக் வருது. அதாவது நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராவது 2 பேர் பேசுறது நம்மளுக்கு சில டைம் கனெக்ட் ஆயிரும். அந்த மாதிரி இன்சிடென்ட்ல கனெக்ட் ஆயிட்டு அவன் இருந்து அவங்க 2 பேரும் பேசுறத கேட்குறான். அதுல ஒருத்தன் சொல்றான், "நான் சொல்றத நீ கரெக்ட்டா கேட்ட அப்படின்னா, உனக்கு $1,00,000 கிடைக்கும் மேன்" அப்படின்றான். இவன் ஃபோன வைக்க போனவன் $1,00,000 அப்படின்னு கேட்ட உடனே ஃபோன காதுல வச்சிருக்கான். அதுல இன்னொருத்தன் சொல்றான், "அப்போ நீ தான் சொல்ற, அவன் அங்க போய் குடுத்தா தானே ஆச்சு" அப்படின்னு. "நான் சொல்ற மாரி நீ செய்யி, அப்போ உனக்கு கிடைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவன் சொல்றான், "இந்த மாதிரி ரேண்டல் அப்படின்ற பிளேஸ்ல அந்த ஓக் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அந்த தெருவுல போயிட்டு ஒரு பெலீச் அப்படின்ற ஒரு கடை இருக்கும். அந்த கடை வந்து ஒரு டெம்பரவரியான கடை. 2, 3 நாளைக்கு அப்புறம் அந்த கடைய எடுத்துருவாங்க போலருக்கு. அந்த மாதிரி ஒரு கடை. அந்த கடையில பிளாக் கலர் டீ ஷர்ட் போட்டு ஒருத்தன் இருப்பான். அவன்கிட்ட போயிட்டு நீ $100 குடுத்த அப்படின்னா, டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேளு. $100 குடுத்துட்டு. அது வந்து ஒரு மேகசின் விக்கிற ஒரு கடை. அவன் உன்கிட்ட அந்த டைம்ஸ் பேப்பரையும் அதுக்கு கீழே ஒரு கவரும் குடுப்பான். ஒரு என்வலப்பும் குடுப்பான். நீ அத வாங்கிட்டு வா. மீதி உனக்கு 10 சென்ட் 20 சென்ட் அப்படின்னு குடுப்பான். அது எதுக்கு அப்படின்னா, யாரும் உன்னைய சந்தேகப்பட்டுற கூடாதுல்ல. அதுக்காண்டி நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு அது குடுக்கக்கூடிய ஒரு இனம் தான். நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத இவன் கேட்குறான். இவன் எனக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, நம்ம அந்த ஆள் வர்றதுக்கு முன்னாடி நாம போய் நாளைக்கு அத வாங்கிட்டா என்ன? ஏன்னா $1,00,000 அப்படின்னா யாருக்கு தான் ஆசை வராது? இவன் என்ன செய்றான் அப்படின்னா, சரி வீட்ல ஃபர்ஸ்ட்டு $100 இருக்கான்னு பார்ப்போம். $100 இருந்தா தானே அந்த $1,00,000 வாங்க முடியும். அப்படின்னு அவனோட பர்ஸ ஃபுல்லா தேடி பார்க்குறான். $30 $35க்கு மேல அவனுக்கு கிடைக்கவே இல்ல. அப்புறம் அவன் யோசிக்கிறான் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்ல தலகாணிக்கு அடியில, செல்ஃபு அங்க இங்கன்னு எல்லா பக்கமும் தேடுறான். அப்பவும் அவனுக்கு என்ன செய்யல அப்படின்னா $100 கிடைக்கல. அப்போ அவன் மனைவியா எமர்ஜென்சிக்காண்டி அவசர தேவைக்காக அவங்களோட கிச்சன்ல என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல கொஞ்சம் பணம் இருக்கும்ல, அத போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போவான். ஆனா பாக்ஸோட சாவி யார்கிட்ட இருக்கு? எலிசபெத் கிட்ட இருக்கு. எலிசபெத் கிட்ட கேட்டா எலிசபெத் என்ன சொல்றா? உங்களுக்கு எதுக்கு? ஏன்? நான் அவசர தேவைக்குல்ல வச்சிருக்கேன். நீங்க ஏன் எடுக்குறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவா அப்படின்ட்டு அவட்ட சொல்லாமலே இவன் என்ன செய்றான்? கிச்சன்ல போய் அந்த பாக்ஸ பார்த்து அந்த பூட்டு வந்து சின்ன பூட்டு தான். இவன் என்ன செய்றான் அப்படின்னா கையாலேயே உடைச்சிட்டு அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்துக்கிறான். அந்த பணமும் அவனுக்கு பத்தல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்க 2 பேரும் ஒரு சின்ன சின்ன உண்டியல் சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல, அந்த உண்டியல என்ன செய்றான் அப்படின்னா உடைச்சு அதுல இருந்த காசை ஃபுல்லா எடுத்து அங்கே இங்கேயுமா சேர்த்து கடைசி எத்து அப்படின்னா $137 ஒரு வழியா சேர்த்துட்டான். இவன் எல்லா காசையும் சேர்த்துட்டு மணியை பார்க்க மணி 6:20. அவங்க 2 பேரும் ஃபோன் பேசும்போது என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, "நீ 7, 7:15க்குள்ள அந்த இடத்துக்கு போனா உனக்கு பணம் கிடைக்கும்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவன் அவங்களுக்கு முன்னாடி நாம போனா தானே நாம அந்த பணத்தை வாங்க முடியும் அப்படின்னு நான் 6:50க்குள்ள அங்க போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் அப்பார்ட்மெண்ட்ல இருந்து கீழே இறங்கணும். அவன் அப்பார்ட்மெண்ட்ல இவன் 7வது மாடியில இருக்கான். 7வது சரி லிஃப்ட் வழியா போகலான்னு பார்த்தா லிஃப்ட் அன்னைக்கு பார்க்க மெயின்டெனன்ஸ் வேலை நடந்துகிட்டு இருக்கு. நேரா படியில இருந்து தான் என்ன செய்றான் அப்படின்னா நடந்து வரான். எலிசபெத்துக்கு அது ஏற்கனவே தெரியும். அதனால நான் இன்னைக்கு 9 மணிக்கு மேல தான் நான் வீட்டுக்கு வருவேன். லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் வேலையினால அப்படின்னு சொல்லிட்டே போயிருப்பா. அப்பார்ட்மெண்ட்ல இருந்து கீழே இறங்குனோடனே கீழே ஒரு பெட்டிக்கடை மாதிரி ஒரு இடம் இருக்கு. அவருக்கும் இந்த ஜேக்குக்கும் ஏற்கனவே நல்ல ஒரு பழக்கம் போலுக்கு. இவன் கிடந்த சில்லறை எல்லாம்லாம் எடுத்து வச்சிருக்கான். அவங்க அந்த கடைக்காரர்கிட்ட போய் எனக்கு $100 ஒரே நோட்டா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான். அப்ப அந்த கடைக்காரர் யோசிக்காரு, இவன் $100க்கெல்லாம் இவன்கிட்ட கிடைக்க வாய்ப்பே இல்லையே, எப்படி இவனுக்கு கிடைச்சிச்சு இவ்வளவு பணம் அப்படின்ட்டு, சரி நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள செக் பண்ணி பார்த்துட்டு $100 இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே $100 நோட்டா வாங்கிட்டு இவன் இருக்க சில்லறையெல்லாம் அவகிட்ட கொடுத்துட்டு என்ன செய்றான் அப்படின்னா இந்த பஸ் வருதா என்ன செய்றான் அப்படின்னா ஏறிட்டான். ஏறி போய்கிட்டே இருக்கும்போது இவன் யோசிக்கிறான், நம்ம போற சமயத்துல அவங்க வந்துட்டாங்கன்னா, அவங்க வந்து நீ யாருன்னு கேட்டுட்டாங்கன்னா, இல்ல நம்ம பணத்தை ஏமாத்துறோம்னு தெரிஞ்சு நம்மள அடிச்சிட்டாங்கன்னா அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டே என்ன செய்றான் அப்படின்னா அந்த ஸ்டாப்ல இறங்காம அதுக்கு அடுத்த ஸ்டாப்ல போய் இறங்கிட்டான். ஏன்னா இவன் எந்த வேலையுமே சரியா பண்ண மாட்டானே. சரின்னு அடுத்த ஸ்டாப்ல இருந்து இந்த ஸ்டாப்புக்கு வர்றதுக்கே அவ்வளோ தூரம். என்ன பண்ணன்னு தெரியாம அந்த இருந்த $10 கொடுத்து அங்க இருந்து இங்க டாக்ஸில வந்துட்டான். வந்து அதே மாதிரி அந்த ஸ்ட்ரீட்ல போய் பெலிச் கடையை பார்த்தா அந்த கடை இருந்துச்சு. அப்போ ஃபோன்ல அவங்க பேசிக்கிட்டது உண்மைதான்.
அப்படியே அதே மாதிரி அவர் பிளாக் கலர் டிஷர்ட்டை போட்டிருந்தாரு. உள்ளே போய் டைம்ஸ் அப்படின்னு $100 கொடுத்து கேட்குறான். அவரும் சுற்றி முற்றி ஆள் இருக்காங்களான்னு பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த டைம்ஸ் பேப்பரும் அதுக்கு கீழே என்வலப்பும் கொடுத்துட்டு அனுப்பி விட்டுருந்தாங்க. அங்கேருந்து $1,00,000 கிடைச்ச சந்தோஷத்தில் விட்டா போதும் அப்படின்னு ஓடிடலான்ட்டு அங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி டாக்ஸிலேருந்து வேறு இடத்துக்கு போயிட்டான். ஏன் அப்படின்னா அவங்க திடீர்னு டாக்ஸி நம்பரை நோட் பண்ணி இவனை அடிக்க ஆள் அனுப்பிட்டாங்கன்னா இல்லை அந்த பணத்தை பிடிக்கிட்டாங்கன்னா அதனால இவன் என்ன பண்ணனா அப்படின்னா அங்கேருந்து வேற இடத்துக்கு போய் வேற இடத்துல இருந்து மறுபடியும் காசு கட்டி வேற டாலர் கொடுத்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வழியா வந்தா மணி 9 ஆகலை. அவனோட மனைவியும் வரல. லிஃப்ட்டும் வேலை பண்ணல. மறுபடியும் மெயின்டெனன்ஸ் வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு இவன் $1,00,000 கிடைச்ச சந்தோஷத்துல பத்திரமா எப்படியாவது நம்ம ரூம்ல கொண்டு போய் வைக்கணும். இன்னைக்கு நம்ம மனைவியும் சரி அம்மாவும் சரி இன்னைக்கு நம்மளை பார்த்து ரொம்பவே பெருமைப்படுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு மாடிப்படி வழியா நினைச்சுக்கிட்டே என்ன செய்யறான் அப்படின்னா ஏறி ஒரு வழியா அவன் ரூமுக்கு போயிடுறான். போயிட்டு ஆனால் இந்த என்வலப்பை இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்க்கல. அவன் கரெக்டாக உள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கா அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா கால் பண்ணிட்டாங்க. என்ன ஜேக்கு இன்னைக்கு நீ எனக்கு கால் பண்ணவே இல்லை, நான் அம்மா இன்னைக்கு நீ கால் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்கிறான், அம்மா நான் கால் பண்ணேன்னா உங்களுக்கு கால் கனெக்ட் ஆகலை அப்படி ஏதாவது ஒரு காரணம் நீ அதுக்குன்னு வச்சிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் என்ன செய்யறான் அப்படின்னா அந்த என்வலப்பு ஓப்பன் பண்ணணும்னு நினைக்க ஆனால் ஓப்பன் பண்ண முடியல அவனால. சரின்னு அவங்க அம்மா அதுக்கப்புறம் பேசுறாங்க, இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு உனக்கு தெரியுமா ஜேக் அப்படின்னு. என்ன விஷயம் அம்மா அப்படின்னா, நான் உனக்கு கால் பண்ணும்போது இங்க கிராஸ் டாக் வந்துச்சு அப்படின்னு. என்னம்மா உங்களுக்கும் கிராஸ் டாக் வந்துச்சா? அப்போ உனக்கும் வந்துச்சா? இல்லம்மா நான் கேட்குறேன் உங்களுக்கு கிராஸ் டாக் வந்துச்சா, என்ன சொன்னாங்க அதுல அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல $1,00,000 கொடுக்குறாங்களாம், நீ $100 கொடுத்தா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா. உங்களுக்குமா அப்படி கால் வந்துச்சு? உங்களுக்குமாவா? அப்போ உனக்கும் வந்துச்சா? இல்லம்மா கேட்குறம்மா. நீங்க அதுக்கு என்னம்மா பண்ணினீங்க? நீங்க $100 கொண்டு போய் கொடுத்தீங்களா? உங்களுக்கும் $1,00,000 கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா நான் அப்படி பண்ணல. பக்கத்துல 2 தெரு தள்ளி போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, அவர்கிட்ட நான் இந்த விவரத்தை சொல்லும்போது அவர் தான் சொன்னாரு இது பெரிய ஸ்கேமா, இந்த மாதிரி நிறைய பேர் பணத்தை ஏமாந்துருக்காங்களா, இவங்க $1,00,000 அப்படின்னு சொன்ன உடனே பதிலுக்கு $100 கொடுத்தா தானே கொடுப்பாங்க. இந்த மாதிரி $100 இவங்க கிட்ட இருந்து வாங்குறது தான் அவங்க குறிக்கோளா. இவங்களும் $1,00,000 ஆசைப்பட்டு என்ன செய்றாங்க அப்படின்னா அந்த என்வலப்பை போய் வாங்குறாங்க. அந்த என்வலப்பை வந்து ஒரு புக்கு தான் இருக்கு, அந்த புக்கு $10 கூட தேராது, அதை போய் இவங்க $100 கொடுத்து எல்லாரும் ஏமாந்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த புக்கை அப்படி என்னமா அந்த புக்கு அப்படின்னு, ஹவு டு மேக் $1,000 அந்த புக்கு தான்டா அப்படின்னு. இவன் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டான். என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லியிருக்கான். இவனும் அவங்க அம்மா சொன்ன பிறகு அந்த என்வலப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறான், அதே புக்கு தான் இருந்துச்சு. சரி ஜேக்கு இதே மாதிரி உனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும்போது இவன் சொல்கிறான், நான்லாம் அப்படி இல்லைம்மா, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்களோ நானும் அதே தான் பண்ணியிருப்பேன், நான் அதெல்லாம் ஏமாறுவேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே அங்கே வந்து வாசல்ல காலிங் பெல் அடிக்கி. என்ன அப்படின்னா அவனோட மனைவி. எப்படியும் வீட்டுக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா அந்த உண்டியல் உடஞ்சது, அவங்க அம்மாவோட எமர்ஜென்சி பாக்ஸ் உடஞ்சது, இந்த காசெல்லாம் என்ன பண்ணினீங்கன்னு கேட்பாங்க. எப்படி இவன் ஏமாந்த விஷயம் இவங்களுக்கு தெரிய போகுது. ஆக மொத்தத்துல வாழ்நாள் ஃபுல்லா என்ன ஆக போகுது அப்படின்னா அவங்க அம்மாவும் சரி மனைவியும் சரி இவ திட்டுறதற்கு நம்ம சரியான ஒரு வேலையை இன்னைக்கு செஞ்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சு அப்படியே ஷாக் ஆகி நிற்க. கதை இதோட முடிஞ்சிட்டு. நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன்.